பெரியவங்க போய்கிட்டே இருக்காங்க, நீங்க ஓடுங்க. அவங்க இந்த தெருமுனையை தாண்டறதுக்கு முன்னாலே ஒரு வார்த்தை கூப்பிடுங்க, போங்க. என்னடி இது, நீ கூப்பிட்டே வராதவர் நான் கூப்பிட்டா மட்டும் வந்துருவாரா என்ன? அவர் இனி நிச்சயமா திரும்பி வரவே மாட்டாருங்கிறது எனக்கு நல்லா தெரியும். ஆனா நீங்க கூப்பிடுறதுல ஒரு அர்த்தம் இல்லைங்க, போங்க. என்னடி அர்த்தம்? உங்களுக்கு புரியலையா? தம்பி பிள்ளைங்க தன்னை அவமானப்படுத்தி வெளியே அனுப்புறப்போ தான் கூட பிறந்த பிறப்பு தன்னை விடல, வீட்டுக்கு திரும்பி வானேன்னு ஒரு வார்த்தை கூப்பிட்டாங்கிற ஆனந்தத்தை அவங்க உள்ளத்துல ஏற்படுத்தி அவங்கள போக விடுங்க, போங்க சீக்கிரம். இத போறது அந்த ஆளை திரும்ப இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்த நாங்க இந்த வீட்டை விட்டே போயிடுவோம். ஜென்மா ஜென்மத்துக்கு திரும்பவே மாட்டோம். அப்பா, நீ பெற்றெடுத்த பிள்ளைக்கு வேணுமா, கூட பிறந்த அண்ணன் வேணுமா? அட பாவிகளா, என்னங்க உட்கார்ந்துட்டீங்களா? பொறப்புல அண்ணனா, வளப்புல தகப்பனா, உங்களை மனுஷனாக்குன பெரியவங்களை காட்டிலும் இந்த பயலுங்க இன்னைக்கு உங்களுக்கு பெருசா போயிட்டாங்கன்னா அண்ணா, சமயத்துல என்ன விட முட்டாளா போயிடுறேடி. நீ சொல்ற உங்க அண்ணன் இனி வரமாட்டாரு, நான் சொல்றேன் நான் கூப்பிட்டா எங்க அண்ணன் நிச்சயமா திரும்பி வந்துருவான். ஆனா நம்ம பையன் அவரை பார்த்து கழுத்தை பிடிச்சி தள்ளிடுவேன்னு ஒரு வார்த்தை சொன்னா பாரு, அப்பவே அவரை ஒரே வீட்டுல 2 துண்டாக்கி படணும்னு துடிச்சடி. அவர் வந்து தடுத்துப்பட்டாரு. சத்தியமா சொல்றேன் அண்ணா, இனிமே எங்க அண்ணனை பத்தி உன் பிள்ளைகள் ஒரு வார்த்தை கேவலமா பேசுறான்னு சொல்லி 3 பயல்களையும் 6 துண்டா வெட்டி போடுவேன். என்ன குலகாரனா மாற்றணுங்கிற ஆசை உனக்கு இருந்தா சொல்லி இப்ப போய் வேண்டாங்க, வேண்டாங்க, வேண்டாம், வேண்டாம், வேண்டாங்க. நீங்க எங்க பேங்குக்கு கொடுக்க வேண்டிய கடனோ 2 லட்சம் ரூபாய். ஆமா, அந்த 2 லட்சத்துக்காக உங்களுக்கு ஜாமீன் கொடுத்திருக்கிறாங்களே, அவங்க சொத்துக்களின் பெருமானம் பல லட்சம். கண்டிப்பா இப்படி செவரல் லேக்ஸ் உங்களுக்காக ஜாமீன் கொடுத்திருக்கிற அதே ஆசாமல் இடத்துல 2 லட்சம் ரொக்கமா வாங்கி எங்க பேங்க்ல கட்டிட்டீங்கன்னா எல்லா பிரச்சனையும் சுலபமா தீர்ந்து போயிடுமே. உனக்கு எவன் பேங்க் ஏஜென்ட் வேலை கொடுத்தவன்? என்ன பத்தி என்ன சார், அந்த சொத்தை என்ன செய்யறதுன்னு நீங்களே சொல்லுங்களேன். சொத்தை பறிமுதல் பண்ணு, வந்த வலைக்கு வித்தறதுக்கு வாங்க ஆள் இருக்கலன்னா தங்கோரா போடு, ஊரை கூட்டு, ஏலத்துல விடு, உனக்கு சேர வேண்டிய கடன் வசூல் பண்ணிக்கிட்டு ஆள விடு. உங்ககிட்ட வாங்கின கடனுக்காக நான் ஜாமீன் சொத்து கொடுத்தாச்சு. நீ பேச வேண்டியது இனிமே அந்த ஆளுகிட்ட தான். என்கிட்ட பேசுறதுக்கு உனக்கு எந்த ரைட்ஸும் கிடையாது. கெட் அவுட். ஒரு கால் முட்டாள் என்ன இருக்காது. இந்த மாதிரி என் பிள்ளைங்க எதுக்கு கொடுத்துக்க மாட்டாங்க. எந்த கோயில நான் சத்தியம் பண்ணி கொடுப்படி. நீங்க போற அந்த கோயிலுக்கே நானும் வந்து சத்தியம் பண்ணுவேன். உங்க பிள்ளைங்க கண்டிப்பா கையெழுத்து போட்டு கொடுத்திருப்பாங்க. எப்படி நீ சொல்ற? வாங்க, இப்படி வாங்க. பெரியவங்க ஏன் சொத்தை பிரிச்சாங்க? இந்த விஷயம் தெரிஞ்சுதான் பிரிச்சிருக்காங்க. பேங்குக்காரன வீடு தேடி வந்து நமக்கு சொன்ன பிறகு தெரியுமா? அவர் மட்டும் முன்னாலே தெரிஞ்சுக்கிட்டாரா? பின்ன உங்களுக்கும் அவருக்கும் வேற எந்த இடத்துலதான் வித்தியாசம்? இந்த மாதிரி எல்லாம் நடக்க போகுதுன்னு முன்கூட்டியே தெரிஞ்சுதான் அவர் சொத்தை பிரிச்சிருக்காங்க. என்னால நம்ப முடியலடி, என்னால நம்ப முடியல. இவ்வளவு பெரிய துகைக்கு கையெழுத்து போடுற அளவுக்கு துணிச்சல் நம்ம பயனுக்கு வந்திருக்குமா? ஏனுங்க சின்னையா, ஏண்டா கையெழுத்து போடக்கூடிய துணிச்சல் நம்ம பிள்ளைங்களுக்கு இருக்குதோ இல்லையோ, ஆனா கையெழுத்து வாங்கக்கூடிய சாமர்த்தியம் எதிர்த்த மில்லுக்காரனுக்கு உண்டுங்கிறத நம்ம மறுக்க முடியாது இல்லைங்களா? அப்படி சொல்ற. வாங்கிருவோம். என் பிள்ளைகிட்ட மட்டுமா அவன் வில்லாதி வில்லனா இருந்தாலும் அவனையே வளர்ச்சி இழுத்து கையெழுத்து வாங்கி கொடுத்தானே இருக்காரு. ஊருக்கெல்லாம் வச்சக்கூடிய எவட்டி வச்சு போட்டீங்களா? ஒண்ணு தெரியாது என் பிள்ளைகளை மயக்கி கையெழுத்து வாங்கிட்டியாடா? என்னது, உன் பிள்ளைகளை மயக்கி நான் கையெழுத்து வாங்க? எப்படிதான் வாங்குற சட்டாரா? சும்மா கடந்து கத்துற. உன் பிள்ளைங்க படிச்ச பிள்ளைங்க, அவங்களை எப்படியா நான் மயக்க முடியும்? வேற எப்படி முதலாளி? தினமும் சாப்பிடுறதுல கொஞ்சம் கொஞ்சம் குழந்தைகளுக்கும் ஊத்தி கொடுத்துருக்கணும். ப்ரூஃப் பண்ண முடியுமா? பண்ணா விட்டுற முடியுங்களா? உதயப்படா, இந்த விஷயத்துல பேசுறதுக்கு நீ யார்? காசுல படிச்சவனாச்சுங்களா? ஓஹோ, அட்வொகேட், முந்தா நாத்து படிச்சு நேற்று சன்னதி வாங்கி இன்னைக்கு என்கிட்ட வந்து சாமர்த்தியம் பேசுறேன். என்னைக்கு படிச்சாங்க? எனக்கும் கருப்பு கோட்டு கொடுத்துருக்கிறேன். சின்ன சாரி பயல. அதை மறந்துதான் இவ்வளவு நேரம் முதலாளிகிட்ட மரியாதையா பேசிட்டு இருந்தேன். கோடி போயல உங்க பேச வேண்டிய இடத்துல பேசிட்டு வேண்டாம். போடா, என்ன வேணாலும் பேசி எங்க வேணாலும் பேசுறா. எனக்கு தேவை 2 லட்சம், அதுக்கு வேண்டிய வழியை பண்ணி வழி பண்ணியாச்சு. 2 லட்சம்? ஆமா, அந்த பாட்டை கொடுத்தேன். நீ எனக்கு பிள்ளைய பிறந்திருக்கா? அவங்கிட்ட என்னங்க பேசு, நம்ம பேச வேண்டிய இடமே வேற. இங்க அப்ப பேசுறத பாரு. 2 லட்சம் வாங்கி போடுறா. இப்பவும் சொல்ற 2 லட்சம் வாங்க விட மாட்டேன். நான் கொடுக்குறேன். நீ என்னையா கொடுக்கறது? உன் சொத்தை பூரா கோர்ட்ல ஏலத்துக்கு விட்டு எடுத்துட்டு போறேன். அதுக்குள்ள நான் ஒண்ணு ஏலத்து போட்டுறேன். வாடா வெளியே, வாடாடே. நீ ஆம்பளை பிடிச்சிங்க வரதா வெளியே வாடா. ஒண்ணு நீ சாவனா நான் ஐயோ என்னங்க
என்ன மோசம் பண்ணிட்டா சாமியார். என் குடும்பத்தை அழிச்சுட்டா சாமியார். என்னம்மா என்ன நடந்தது? எல்லா கர்மத்தையும் அப்புறம் சொல்றேன். நீங்க உள்ள கூட்டிட்டு போங்க. கொஞ்சம் கூடவே இருங்க. நான் போய் பெரியவரை பார்த்து. ஓ உயிர் என் கையில தாண்டா இருக்கு. என்ன கிருத்தாலும் ஊத்தி போட பாரு. ஐயா நம்ம அம்மா என்னமோ ஓட்டம் நடையுமா ஓடி வர்றாங்களே. என்னம்மா வரப்போகுது வரப்போகுதுன்னு சொன்னீங்களே, வந்துருச்சுங்க வந்துருச்சு. பேங்கரா ஜப்தி கொண்டாந்துட்டானா? அதுக்குள்ள எப்படிங்க அந்த அளவுக்கு வந்துட முடியும்? நான் பத்திரம் பூரா படிச்சு பார்த்தேன். நம்ம பணத்தை கட்டலன்னா தான் ஜப்தி கொண்டு வரதுக்கு உண்டான வசதியோட எழுதி வாங்கி இருக்கிறாங்க. அப்படின்னா பணத்தை கட்ட வேண்டியதுதான். 2 லட்சத்தையுமா? ஆமாம்மா, உன் பிள்ளைங்க தான் கையெழுத்து போட்டிருக்காங்க. பிள்ளைங்க? ஆமா பிள்ளைங்க தான். விட்டுரு. நீங்க இவ்வளவு சாதாரணமா சொல்றீங்க. இத கேட்டதும் அவங்க கொதிச்சு போய் மில்லுக்காரங்கிட்ட சண்டைக்கு நின்னு தெருவே ஒரே ரகலையா போச்சுங்க. அவங்கிட்ட போய் ஏன் பேசுறான்? பேச வேண்டிய இடம் வேறையாச்சு. வேற எங்க போய் பேசுறது கன்றாவிய? என்னம்மா கோர்ட் இருக்கு, வக்கீல் இருக்கா, அவங்க பாத்துக்குவாங்க. ஏம்மா தைரியமா இருங்கம்மா, கடைசி வரைக்கும் ஒரு கை பாத்துருவோம். போம்மா, நிம்மதியா இருக்கு. போ, போ. ஒண்ணு வேண்டாம் வைத்தியர அண்ணா. என்னங்க இன்னைக்கு கேஸ் இருக்கிறதா சொன்னாங்கல்ல? ஐயோ, நீங்க ஏன் அதை பத்தி எல்லாம் கவலைப்பட்டு இருக்கீங்க? அதுதான் பெரியவங்க பாத்துட்டு இருக்காங்களே. நான் அதை சொல்லலடி, இன்னைக்கு தீர்ப்பு சொல்ல போறதா சொன்னாங்களே. அதுக்குதான் முருகன் கோர்ட்டுக்கு போயிருக்கானே, அவன் வந்து எல்லாத்தையும் விவரமா சொல்லணும். முருகனே வந்துட்டான். வச்சுட்டேனா? வாடா முருகா, சீக்கிரம் வாடா. ஏண்டா நிக்கிறேன்? வாயேண்டா. வாடா சீக்கிரம் வாடா. வாடா சீக்கிரம் வாடா. வா முருகா. என்னடா சொன்னாங்க? என்ன சொன்னாங்க? இன்னைக்கு தீர்ப்புல என்னடா சொன்னாங்க? ஐயா, இன்னைக்கு தீர்ப்பை பத்தி நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? மேல் கோர்ட்டுக்கு அப்பீல் பண்ணி இந்த கேஸ கண்டிப்பா நம்ம ஜெயிச்சு விடலாம். தைரியமா இருக்கு. நாங்கெல்லாம் எதிர்பார்த்தபடி நமக்கு விரோதமா தான் கீழ்கோர்ட்ல தீர்ப்பு சொல்லியிருக்கிறாங்க. பையனுக்கு கையெழுத்து போட்டதுதான். அவ்வளவு பணத்தையும் நீங்க கட்டித்தான் தீரணும்னு சொல்லிட்டாங்க. 2 லட்சத்தையுமா? ஆமா. என்னங்க என்னங்க என்னங்க? அண்ணனை குற்றம் சொல். வைத்திரியா, என்னங்க? ஒண்ணும் இல்லம்மா, ஒண்ணும் இல்லை. சொல்லுங்களே, உண்மையை சொல்லுங்களே. ஒண்ணும் இல்லம்மா, நீ மட்டும் அவரை விட்டு அசையாம பக்கத்திலே உட்கார்ந்து. முருகா சீக்கிரம். வைத்திரியா, எங்க ஐயாவுக்கு எப்படி இருக்கு? அவருக்கு நாடி துடிப்பு குறைஞ்சுக்கிட்டே வருது. நீ உடனே போய் வேற டாக்டர் யாரையாவது அடிச்சுக்கிட்டு வா, நான் போய் பெரியவரை கூட்டிட்டு வரேன். போ, நிக்காதே, உடனே போ. பெரியவரே, பெரியவரே, என்ன சாமி? உங்க தம்பி உங்களை உடனே பார்க்கணும். ஒண்ணும் இல்லை, அவர் உடல் கொஞ்சம் ஒரு மாதிரியா இருக்கு. நான் கூட தான் பார்த்தேன். இருந்தாலும் ஒரு டாக்டர் கூப்பிட்டுன்னு சொல்லியிருக்கேன். உங்களை பார்க்கணும். வாங்க. எங்க வந்தீங்க? அப்பறைக்கு என்னமோ உடம்பு சரியாதுன்னு சொன்னாங்க, பார்த்துட்டு போலாம் வந்தேன். நீ ஒண்ணும் பார்க்க வேண்டிய அவசியம் இல்ல. ஏன்பா? பாகத்தை பிரிச்சு எங்க அப்பாவை படுக்க வச்சதும் இல்லாம பார்க்க வர வந்துட்டியா நீ? மரியாதையா சொல்றேன், நீ உள்ள வரக்கூடாது. உள்ள வந்து என்ன நடக்கும்னு தெரியாது. என்ன வேணாலும் நடக்கட்டும், நான் பார்த்தா. பையன்களா, நீங்க நல்லா இருப்பீங்களா? சாமியாரு, அவங்களை ஏன் திட்டுறங்க? அவங்க தள்ளுவாங்க, எனக்கு நல்லா தெரியுமே. தெரிஞ்சும் போனது என் குத்தம் தானே, அவங்களை ஏன் திட்டுறங்க? டாக்டர் கூட்டு வந்துருக்கு. சாமியாரு, உள்ள போங்க. நீங்களும் வாங்க தெரியும். நீங்க போங்க சாமியாரு. முருகா, பைசு விடா. டாக்டர், உங்க ஐயாவுக்கு எப்படி இருக்கு? வெயிட் ப்ளீஸ். டாக்டர், வாங்க சொல்றேன்.
டாக்டர் என்ன டாக்டர் எப்படி இருக்கு? நிலைமை கொஞ்சம் மோசமா தான் இருக்கு. நான் இப்போ ஒரு இன்ஜெக்ஷன் போட்டிருக்கேன். 4 மணி நேரத்துக்கு பிறகுதான் எதையும் நிச்சயமா சொல்ல முடியும். நான் வரேன். சாமியார், நான் அந்த வீட்டுக்கே போயிடுறேன். என்ன பெரியவரே இது? தம்பி நிலைமை எப்படி இருக்கு? டாக்டர் என்ன சொன்னாரு? டாக்டர் எப்படிங்க சாமியார? என் தம்பிக்கு ஒண்ணும் ஆகாது. அப்படி ஏதாவது ஆச்சுன்னா கூட அவன் என்ன பார்க்காம என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லாம அவன் சாக மாட்டாயா? எங்கடா வந்த? உன்னை பார்க்கணும்னு தோணுச்சு. சரி, துணைக்கு யாரும் வரலையா? இனிமே யாருமே எனக்கு துணை வேண்டியதில்லை. நான் தனியா போயிடுவேன். என்னடா என்னமோ பேசுற? உன்னை பார்க்கணும்னு சொல்லி அனுப்பிச்சனே, உங்ககிட்ட யாருமே வந்து சொல்லலையா? சொன்னாரு, சாமியா சொன்னாரு. நானும் வந்தேன்டா. ஆனா நான் வீட்டுக்குள்ள வரத்துக்கு உங்க பசங்க போடல. என்ன ஏய், எங்கடா போற தம்பி? இல்லடா, உன்னை பார்க்கணும்னு வந்தேன், பார்த்துட்டேன், போறேன். சரி, நானும் வரேன், கூட வரேன். நீ எங்க வர? வீட்டுக்குள்ள விட்டுருவா? நீ ஒண்ணு வர வேண்டாம். மறுபடியும் அந்த பசங்க ஏதாவது தகராறு பண்ணுவாங்க. இல்ல, சந்து பண்ண வரும்ல. சந்துமனை வந்தாச்சு. நான் போயிடுவேன், நீ போ. இப்ப நீ வீட்டுக்கு போ, நான் போறேன். நான் போயிடுவேன், நீ போ. நீ வீட்டுக்குள்ள போ, அதுக்கப்புறம் நான் போறேன். நீ பண்ண கொடுமை எனக்கு அப்படி என்னங்க பாருங்களேன், பாருங்களேன், என்னங்க என்னங்க என்ன மோசப்பட்டு போயிட்டீங்களே, என்ன அனாதையாக்கிட்டு போயிட்டீங்களே. ஐயோ, என்னமோ நடக்க போகுது, நடக்க போகுது. அது நடந்ததுக்கு பிறகு நான் இந்த வீட்டுக்குள்ள வருவேன்னு சொன்னீங்களே, நீங்க சொன்னதுக்குதானா? இது நடந்ததுக்கு பிறகுதான் இந்த வீட்டுக்குள்ள வரவங்களுக்கு மனசு வந்ததா? என் தாயே, எனக்கு முன்னாலே இவன் போயிடுவான் நான் எதிர்பார்க்கலையம்மா. இப்பதானே வந்து என்கிட்ட பேசணுமா? தம்பி முத்துசாமி, என்னடா இது? சொத்தெல்லாம் போயிட்டுன்னு பயந்து போயிட்டியா? அன்னைக்கு நான் பாகத்தை பிரிக்கலன்னா இன்னைக்கு வந்திருக்க தீர்ப்புல நல்லது கெட்டது எல்லாமே சேர்ந்து போயிருக்குமேடா. டேய், இப்படி எல்லாம் நடக்கும்னு தெரிஞ்சுதான் உருப்படா சொத்துக்கள் எல்லாம் பேப்பர்ல இது உங்க கையில கொடுத்து நல்லா இருக்கிற சொத்துக்கள் எல்லாம் பிற்காலத்துல உன் பிள்ளைகளுக்கு பயன்படும் பண்ணி என் உள்ளத்துல எது வச்சிருக்கேன்டா. முட்டா பயல, பேப்பரை படிச்சுட்டு போயிட்டியாடா, என் உள்ளத்தை பாக்கலையடா நீ. எனக்கு எதுக்குடா சொத்து? டேய், எனக்கு எதுக்குடா சொத்து? கொஞ்சம் சீக்கிரம் வாங்க. என்னங்க, உங்க 3 பிள்ளைங்களையும் போலீஸ் அரெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க.